வெல்கம் டு எஃப்எஃப் டைம் ஷோ. இன்னைக்கு சினிமால என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதுல முதல்ல ஆதிக் ரவிச்சந்திரன் அவங்களுடைய இயக்கத்துல, ஜிவி பிரகாஷ் அவங்களுடைய மியூசிக்ல, நடிகர் அஜித்குமார் அவங்களுடைய நடிப்புல பயங்கரமா உருவாகிட்டு இருக்கிற ஒரு ஃபிலிம் தான் குட் பேட் அக்லி. ஸோ இந்த படத்துடைய அப்டேட் எப்படா வரும் அப்படின்றது நம்மளுடைய பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த படத்துல இருந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய டீசர் வந்து மார்ச் 6ஆம் தேதி ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த டீசருக்காக இப்போ மரண வெயிட்டிங்ல வந்து ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா அஜித் அவர்களுடைய பிக்சர்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகி இருக்கு. அவர் வந்து ஏற்கனவே கார் ரேசிங்ல வந்து பங்கு பெறுறதுக்காக அவர் பயங்கரமா ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவருடைய படம் வந்து வேற ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலைமையில அவருடைய பிக் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு மெலிந்த தோற்றத்தோட வந்து அவர் காணப்படுறாரு. ஸோ அதை பார்க்கும்பொழுது சிலர் வந்து அஜித்துக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப எங்கா வந்து மாறிட்டு இருக்கிறாரு அஜித் அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பிக்சரை பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, டிராகனா, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபமா அப்படின்ற ரெண்டு ஒரு போட்டியா படங்கள் வந்து ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு பிப்ரவரி 21ல. இன்னும் வந்து ஒரு வாரம் தான் இருக்கு. ஸோ அந்த வரிசையில இப்போ நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்துல இருந்து ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்துல. என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு மேரேஜ். ஸோ லவ் வேற, மேரேஜ் வேற. லவ்வுக்கு வந்து கேள்விகள் வந்து எதுவும் கேட்க தேவையில்ல, ஆனா மேரேஜுக்கு நிறைய கேள்விகள் கேட்கணும் அப்படின்ற டைலாக்ஸோட இந்த ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரு வாரம் இருக்கிற நிலையில இப்படி ஒரு ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணது கொஞ்சம் சந்தோஷமாவே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படம் வந்து தனுஷ் உங்களுக்கு எந்த மாதிரி வரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, இப்போ டாப் ஆக்டர்ஸா வளர்ந்து வர ஆக்டர்ல ரொம்ப முக்கியமான ஆக்டர்ஸா பார்க்கப்படுறது நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள். ஸோ சிவகார்த்திகேயன் அவங்களுடைய கைவசம் நிறைய படங்கள் இருந்தா கூட இப்போ அடுத்தடுத்து நிறைய படங்கள் வந்து அதோடைய அப்டேட்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா அமரன் படம் வந்து 100 நாள் சக்சஸ் மீட் எல்லாம் தாண்டி இப்போ நிறைய பேர் வந்து அதை பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதுக்கு சக்சஸ் மீட்டே வச்சிருந்தாங்க. இந்த வரிசையில இப்போ பராசக்தி படத்துடைய போஸ்டரையுமே வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக்ல சூப்பராக இருக்கிறாரு பார்க்கறதுக்கே. பராசக்தி அப்படின்ற டைட்டிலுக்கு நிறைய கான்ட்ரவர்சி ஆகிட்டு இருக்கு. ஏன் இதை பத்தி பேசுறோம் அப்படின்னா, இப்போ பிப்ரவரி 17ஆம் தேதி அவருடைய பர்த்டே வருது. அவருடைய பிறந்த நாள்ல இன்னும் வந்து வேற ஒரு புதிய அப்டேட் ஒன்று வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ இன்னுமே வந்து எதுவும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ பிப்ரவரி 17 ஆனால் கண்டிப்பாக ஒரு ட்ரீட் இருக்கும் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, தமிழில் யமகாதகி அப்படின்ற ஒரு படம் வந்து மார்ச் 7ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த படம் வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஸ்டோரியில் வந்து எடுத்திருக்கிறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரியான அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் வந்து நிறைய இந்த படத்தில் வந்து காட்டியிருக்கிறாங்க. இது ஒரு த்ரில்லரான மூவியாக இருக்கும் அப்படின்றது இந்த படத்துடைய டீசர் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சது. இந்த படத்தில் பயங்கர ஃபேமஸான இன்ஸ்டால யூடியூப்ல அந்த மாதிரி ஃபேமஸான என்பி அவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஸோ நிறைய நடிகர்கள் நடிச்சிருந்தா கூட நமக்கு ரொம்ப பரிச்சயமான முகமா இருக்கிறது அவர் தான். ஸோ இந்த படம் வந்து அவருக்கு எந்த மாதிரி கை கொடுக்க போகுது, இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எந்த மாதிரியான ஒரு டோன்ல வரப்போகுது அப்படின்றத நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, நடிகர் துல்கர் சல்மான் அவங்களுடைய நடிப்புல வந்து காந்தா அப்படின்ற படம் வந்து உருவாகிட்டு இருக்கு. செல்வமணி செல்வராஜ் அவங்க வந்து இயக்கிட்டு இருக்கிறாங்க. லக்கி பாஸ்கர் படத்திற்கு அப்புறமா துல்கர் சல்மான் அவங்களுடைய படங்கள் வந்து பெரிதளவில் எதிர்பார்க்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அவருடைய படங்கள் எவ்வளவு நல்லா இருந்தா கூட இந்த லக்கி பாஸ்கர் வந்து வசூல் வேட்டையிலுமே வந்து பயங்கரமா பின்னிருச்சு. அந்த வரிசையில இந்த காந்தா படமும் வந்து அதை விட வசூல் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல வந்து படக்குழு இருக்கிறாங்க. இந்த நிலையில இப்போ காந்தா படத்துல இருந்து காந்தா படத்துடைய நாயகியான பாக்கியஸ்ரீ அவங்களுடைய போட்டோஸ் வந்து ஷேர் பண்ணி இருக்கிறாங்க. இந்த படக்குழு வந்து இவங்களுடைய போஸ்டரை ரிலீஸ் பண்ணி ஒரு அப்டேட்டா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, பிரிட்டோ ஜேபி அவங்களுடைய இயக்கத்துல நிறம் மாறும் உலகில் அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்துல பாரதி ராஜா அவர்கள் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரியோ, நட்டி, அதுக்கப்புறம் சாண்டி போன்ற பலருமே வந்து இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளான ரங்கம்மா அப்படின்ற ஒரு டைட்டிலோட இந்த பாடல் வந்து ரிலீஸ் ஆகி இருக்கு. சாண்டி அவங்களுடைய நடனத்துல இந்த பாடல் முழுவதும் உருவாகி இருக்கு. ரொம்பவே ஒரு கூலான டான்ஸான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து சாண்டி வந்து வழக்கம் போல இந்த படத்துக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ சாண்டி அவங்க இருக்கிறதுனால இந்த படம் வந்து அந்த மாதிரி ஒரு டான்ஸ்னால பின்னப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த நிறமாறும் உலகில் படம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரியக்கு வந்தால் தான் தெரியும். ஸோ இது வரைக்கும் வெளிவந்த அப்டேட்ஸ்லாம் பார்க்கும்போது படம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதுலேயும் இயக்குனர் எம் பாரதி ராஜா அவங்க இருக்கிறாரு அப்படின்றது ஒரு பெரிய சந்தோஷமாவே இருக்கு. ஸோ
நட்டி வந்து எந்த மாதிரியான கதாபாத்திரத்தில் வரப்போறாரு, வில்லன் கதாபாத்திரத்தில் வரப்போறாரா அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இந்த படம் என்ன எதிர்பார்ப்பு ஃபில் பண்ண போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, கிஷோர்குமார் அவங்களுடைய இயக்கத்தில் ஷனந்த், மடோனா, இமையா போன்றவரெல்லாம் நடித்த படம் தான் வந்து ஹார்டின். ஸோ இந்த ஹார்டின் படம் அப்படின்னு கேள்விப்படும் பொழுது இது ஒரு கண்டிப்பாக ஒரு லவ் சப்ஜெக்டாக தான் இருக்கும் அப்படின்றத நம்மளால ஈஸியாகவே கெஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த படக்குழு வந்து ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டரில் பார்க்கும்போது ஹீரோ வந்து இருப்பாங்க. ஸோ 2 ஹீரோயின் வந்து அவங்களோட இணைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரி பார்க்கும்பொழுது ஒருவேளை 2 ஹீரோயின்ஸும் ஒரு ஹீரோவுக்காக போட்டி போட போகிறாங்களா அப்படின்ற மாதிரியான ஸ்டோரி வந்து நம்மளுடைய மைண்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு வரும். ஸோ உண்மையான ஸ்டோரி என்ன அப்படின்றது இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ ஹார்டின் படம் ஸோ கேட்க அந்த பேரை கேட்கவே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த படமும் வந்து நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, கவிஞர் ஸ்நேகன், கன்னிகா அந்த தம்பதியினருடைய ஒவ்வொரு வீடியோஸுமே வந்து பயங்கரமாக வைரல் ஆகிட்டே இருக்கு. இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு வந்து குழந்தையும் பிறந்திருக்கு. இந்த குழந்தைங்கள் வந்து ட்வின்ஸ் அப்படின்றது இன்னுமே வந்து ஒரு பெரிய சந்தோஷத்தில் அந்த குடும்பத்தை ஆழ்த்தி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்கள ஃபாலோ பண்ணுற ரசிகர்களுக்குமே வந்து இது ரொம்பவே குசியாக இருந்திருக்கும். இந்த நிலையில் இப்போ வந்து சூப்பராக அந்த குழந்தைக்கு வந்து எப்போ பேர் வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிற விதமாக நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் வந்து அந்த குழந்தைங்களுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. பொதுவாகவே வந்து கமல்ஹாசன் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையுமே வந்து நம்ம பயங்கரமாக உற்று நோக்கிட்டு இருப்போம். அந்த வரிசையில் இந்த குழந்தைக்கு வந்து என்ன பேர் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு காதல் அப்படின்னும் இன்னொரு குழந்தைக்கு கவிதை அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. பொதுவாக இந்த காதல் கவிதை எல்லாமே நம்ம எழுதுறதுக்கோ பேசுறதுக்கோ பாடுறதுக்கோ ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் அது ஒரு பெயராக வந்து கூப்பிடும் பொழுது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது தெரியல. பட் இருந்தாலும் இதை ஒரு நேமாக வச்சுட்டு அவங்க அடிஷ்னலாக நேம் வைப்பாங்களா இல்லை இந்த நேமவே வந்து அவங்க ஃபாலோ பண்ண போகிறாங்களா அப்படின்னு தெரியல. ஏற்கனவே நயன்தாரா அவங்க வந்து உயிர் உலகு அப்படின்ற மாதிரி பேர் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த வரிசையில் இவங்களும் வந்து காதல் கவிதை அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த காதல் கவிதை பேர் வந்து நல்லா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, ஹரிஹர வீரமல்லு படம் வந்து பல மொழிகளில் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இதில் வந்து தமிழ் மொழியிலையும் வந்து ரொம்ப அழகாக வந்து பாடல்கள்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கேட்கணும் குருவே அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ டெக்னாலஜி மூலமாக பவன் கல்யாண் அவங்களுடைய குரல்லையே வந்து இந்த பாடல்களை வந்து ரெடி பண்ணி மக்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்டாக கொடுத்தாங்க. அந்த வரிசையில் இப்போ வந்து செகண்ட் சிங்கிளான என் மனசை பறிச்சிட்ட அப்படின்ற ஒரு சாங் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு படக்குழு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த சாங்கை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா பிப்ரவரி 24 ரிலீஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ காதலர் தினத்தை முன்னிட்டு நாங்கள் வந்து பிப்ரவரி 24 ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெளிவந்த முதல் பாடலே நமக்கு ரொம்பவே ரசிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிச்சு. அதன்படி இந்த 2வது பாடல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து தானாகவே கிரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். தமிழில் அந்த முதல் பாடலை பாவிஜய் அவங்க வந்து ரைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 2வது பாடலை வந்து எந்த மாதிரி ஒரு ரைட்டர்ஸ் வந்து ரைட் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியா வரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக பவன் கல்யாண் அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு வந்து இது ட்ரீட்டாக தான் இருக்கும். அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, ஜோபின் டி ஷாக்ஸோ அவங்களுடைய இயக்கத்தில் ரேகா சித்திரம் படம் வந்து உருவாகி இருந்துச்சு. இந்த படத்தில் ஆசிஃப் அலி, அனஸ்வரா ராஜன் போன்ற பலருமே வந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து இப்போ ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. மார்ச் 14 சோனி லிவ் ஓடிடியில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த படத்தை பார்க்காதவங்க எல்லாருமே நம்ம வந்து ஓடிடியில் வந்து அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சினிமாவில் ஒவ்வொரு நாளும் நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. நம்மளும் ஒவ்வொரு நாளும் ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அதுவரை இணைந்தே இருங்கள். இது FF டைம் ஷோ. பாய் ஃப்ரம் தேவிகா.